மிஸ்பில்லாபாத் ரெசிபி போட்டதுமே நெறைய பேர் என்கிட்ட மிஸ்பில்லாபாத் பவுடர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு நல்லா பொறுமையான தீயில ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் பொறுமையா வறுத்து ஒரு பாத்திரத்தில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகனட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே நல்லா இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாவாக இருந்தால் இன்னும் பெட்டர், கலர் சூப்பராக வரும். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான மிஸ்பில்லாபாத் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.